ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பென்ஸ் எஸ் கிளாஸ் 500. இந்த வண்டியில் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க்கு, பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறோம், ஆயில் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறோம், ஜென்ரல் சர்வீஸ் ஃபுல்லாகவே பண்ணுறோம் இந்த வண்டியில். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. லிங்க் ராடு, லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, ஸ்டெபிலைசர் பார் புஷ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். லிங்க் ராடு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் ஆர்மு, லோயர் ஆர்மு, ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து பார்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த பென்ஸில் வந்து லிங்க் ராட் அசம்பிளி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து கண்ட்ரோல் ஆர்மு, ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் லோயர் ஆர்ம் கட்ட முடியும். ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கண்ட்ரோல் ஆர்ம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் ரிமூவ் பண்ணால் தான் கண்ட்ரோல் ஆர்ம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்ம் தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. லோயர் ஆர்மு, லிங்க் ராடு, கண்ட்ரோல் ஆர்மு மூணுமே அசம்பிளியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த வண்டியோட பழைய பார்ட்ஸு, கண்ட்ரோல் ஆர்மு, லோயர் ஆர்மு, லிங்க் ராடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கமும் ரிமூவ் பண்ணணும். இந்த பக்கமும் அசம்பிளியாக தான் சேஞ்ச் பண்ணணும், செட்டாக தான் சேஞ்ச் பண்ணணும் பார்ட்ஸ் எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர்மு, லோயர் ஆர்மு, லிங்க் ராடு எல்லாமே இந்த பக்கமும் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸ்க்கு வந்து புது பார்ட்ஸ் வந்து வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். லோயர் ஆர்ம், கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு. இது வந்து ஃப்ரண்ட் RH சைடு இப்போ ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த பென்ஸில் வந்து LH சைடும் பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பென்ஸில் வந்து LH சைடு வந்து புது பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணணும். இதுதான் அந்த வண்டியோட புது பார்ட்ஸு. இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அப்பர் ஆர்ம் தான் ஃபிட் பண்ணணும். இந்த வண்டியில் வந்து அப்பர் ஆர்மும் சேஞ்ச் பண்ணுறோம் சஸ்பென்ஷனில். இப்போ இந்த எஸ் கிளாஸில் வந்து அப்பர் ஆர்ம் அசம்பிளி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம அப்பர் ஆர்ம் அசம்பிளி வந்து அசம்பிளியாக தான் சேஞ்ச் பண்ணுறோம். புஷ்ஷு மட்டும் தனியாக வரும், ஆனால் புஷ்ஷு வந்து சேஞ்ச் பண்ணால் லைஃப் வராது. அதனால தான் அசம்பிளியாக சேஞ்ச் பண்ணுறோம். RH சைடு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ LH, RH சைடு ரெண்டு சைடுமே வந்து லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு, அப்புறம் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஸ்டெபிலைசர் பார் புஷ்ஷு தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் பார் புஷ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த வண்டியோட புது புஷ்ஷு. இந்த புஷ்ஷு தான் வண்டியில் வந்து ஃபிட் பண்ணணும் இப்போது. இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லாம் முடிச்சாச்சு. லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு, அப்பர் ஆர்மு, ஸ்டெபிலைசர் பார் புஷ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம ஃபிட் பண்ண எல்லாமே போல்டு எல்லாமே பக்காவாக டார்க் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் சாக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணல. சாக்ஸ் வந்து ஏர் சஸ்பென்ஷன், அதனால் மட்டும் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணல, நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் இந்த வண்டியில். இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணுறோம் இப்போது. இந்த வண்டியோட ட்ரைன் அவுட் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும், சம்பு ட்ரைன் அவுட்டு. நம்ம மைனஸ் போட்டு லூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பென்ஸில் வந்து V8 பெட்ரோல் இன்ஜின் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 4 சிலிண்டர், இன்னொரு பக்கம் 4 சிலிண்டர் வரும். V8 சொல்லுவாங்க இந்த இன்ஜினை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ட்வின் டர்போ வரும், 2 டர்போ வரும், 2 ஹெட்டுக்கு தனித்தனியாக டர்போ வரும். ரொம்ப பவராக இருக்கும் இன்ஜின் இது. இப்போ இந்த இன்ஜினில் வந்து ஆயில் ஃபில்டரோட லொக்கேஷன் வந்து இங்கே தான் வரும். இந்த வண்டியில் வந்து பேப்பர் ஃபில்ட்ரு தான் வரும், ஆயில் ஃபில்ட்ரு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டு, அதனால் வந்து 2 ஏர் ஃபில்ட்ரு வரும். இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 27 பிட்டு தான் வரும். இந்த பிட்டு போட்டு தான் லூஸ் பண்ணணும் ஆயில் ஃபில்டரை. ஆயில் ஃபில்டர் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏர் ஃபில்டர் டக்கோஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஆயில் ஃபில்டர் வந்து லூஸ் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டரில் வந்து ஃபுல்லாக ஆயில் இருக்கும். கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகணும், இல்லைனா ஆயில் எல்லாம் நம்ம அப்படியே எடுத்தோம்னா லூஸ் பண்ணணும்னா எடுத்தால் கீழே ஊற்றும். ஆயில் ஃபில்டரில் இருந்த இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகிடுச்சு. இதுதான் அந்த வண்டியோட ஆயில் ஃபில்ட்ரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து ஏர் ஃபில்டரை தான் ரிமூவ் பண்ணணும். ஏர் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வரும். இதுதான் ஏர் ஃபில்ட்ரு, இது தான் ரிமூவ் பண்ணணும் இப்போது. இப்போ லெஃப்ட் சைடு வர ஏர் ஃபில்டர் அசம்பிளி வந்து பாக்ஸோட அசம்பிளியாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட் சைடு வர ஏர் ஃபில்டரும் அசம்பிளியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்தையும் இருக்கிற ஃபில்ட்ரு வந்து வெளியே எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேயரில் வந்து ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவில் யூஸ் பண்ணி தான் ஃபில்ட்ரு வந்து வெளியே எடுக்கணும். ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லேருந்து ஏர் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு.
பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு டஸ்டியாக இருக்குது. இப்போ இந்த பென்ஸில் வந்து புது பார்ட்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு 3மே வாங்கியாச்சு. இது 3த்தையும் வண்டியில் வந்து ஃபிட் பண்ணணும் இப்போது. இப்போ இந்த இன்ஜினில் வந்து புது ஏர் ஃபில்ட்ரு வந்து 2 சைடுமே ஃபிட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்ட்ருக்கு வர கேப்பு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. எப்போவுமே சர்வீஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணி தான் போடணும் கேப்பு. ஏன்னா ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புது ஆயில் ஃபில்ட்ரை தான் இன்ஜினில் வந்து ஃபிட் பண்ணணும். இதுக்கு வர ஓரிங்க்கு எல்லாமே ஆயில் போட்டு தான் ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து போட்டு டைட் பண்ணிகிட்டு இருக்கோம் கையில். ஆயில் ஃபில்ட்ரு கேப் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு டூல் போட்டு. ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஓஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் ட்ரைன் போல்ட்டு தான் ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ட்ரைன் போல்ட் எல்லாமே டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 0W40 லிக்குமோல் இன்ஜின் ஆயில் தான் வாங்கியிருக்கோம். ஃபுல்லி சிந்தட்டிக் இது. இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து சர்வீஸ் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் பேடை தான் சேஞ்ச் பண்ணுறோம். கஸ்டமருக்கு வந்து இண்டிகேஷன் காட்டியிருக்கு பிரேக் பேடு சேஞ்ச் பண்ண சொல்லி. இந்த வண்டியில் வந்து பிரேக் பேடுக்கு வந்து சென்சார் வரும், வார்னிங் சென்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் பேடை தான் சேஞ்ச் பண்ணுறோம் இந்த வண்டியில். இப்போ இந்த பென்ஸ் எஸ் கிளாஸ்க்கு வந்து புது பிரேக் பேடு வந்து வாங்கியாச்சு. ஏடி பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். பிரேக் பேடு சென்சார் 2மே வாங்கியிருக்கோம். இப்போ உங்களுக்கு பழைய பிரேக் பேடுக்கும் புதுசு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ பிரேக் பேட் உட்கார இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு வர பின்ஸ் எல்லாமே கேலிபர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணால் தான் பிரேக் ஷார்ப்பாக இருக்கும். பிரேக் பேட் உட்கார இடத்துல வந்து காப்பர் பேஸ்ட்டு போட்டு ஃபிட் பண்ணணும். அப்போ தான் பிரேக் ஷார்ப்பாக இருக்கும். சீக்கிங் நாய்ஸ் எதுவுமே வராது. ஹை ஸ்பீடு வண்டின்றதுனால வந்து நம்ம சடனாக அடிக்கும்போது நாய்ஸ் வரும். இது க்ளீன் பண்ணி மாட்டினா தான் நாய்ஸ் வராது. இப்போ இந்த பக்கம் வந்து பிரேக் பேடை வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. காப்பர் பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி வந்து அந்த பக்கம் பிரேக் பேடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பென்ஸில் வந்து RH சைடு தான் வந்து பிரேக் பேடு சென்சார் வரும். இந்த சென்சாரை தான் வந்து பேடு தேஞ்சிட்டு பிரேக் பேடு சென்சார் தேஞ்சி நம்மளுக்கு வந்து உள்ள இண்டிகேஷன் வரும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி வார்னிங் காட்டும். இப்போ வந்து பேடு தான் சேஞ்ச் பண்ணணும் இதுக்கப்புறமா. இப்போ இந்த பென்ஸில் வந்து RH சைடு வந்து புது பிரேக் பேடு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. காப்பர் கிரீஸ் போட்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணி. இதுக்கப்புறமா பிரேக் பேடு வார்னிங் சென்சார் தான் ஃபிட் பண்ணணும். இதுதான் இந்த வண்டியோட புது சென்சாரு. இதை தான் வண்டியில் வந்து இப்போ ஃபிட் பண்ணணும். புது சென்சார் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பென்ஸில் வந்து புது பிரேக் பேடு வார்னிங் சென்சார் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2மே பிரேக் பேடு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த பென்ஸுக்கு. இப்போ இந்த பென்ஸில் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்பர் ஆர்மு, லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு, ஸ்டெபிலைசர் பார் புஷ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி LH சைடும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு, லோயர் ஆர்மு, கண்ட்ரோல் ஆர்மு, லிங்க் ராடு, ஸ்டெபிலைசர் பார் புஷ்ஷு, அப்பர் ஆர்மு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த எஸ் கிளாஸில் இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் வந்து இப்போ எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டியை வந்து ரன் பண்ணிட்டோம். வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த வண்டியில் நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சஸ்பென்ஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த எஸ் கிளாஸில் நம்ம இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.